ஹலோ வித் மதிய நேரம் அந்த விமானம் புறப்படுவதற்கு தயாரா இருக்கு. அந்த நேரத்தில் தான் ஏகப்பட்ட பேரு நின்றுட்டு இருக்காங்க பயணிகளா. அவங்க எல்லாருமே ஒரு சில பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் போன் நோண்டிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் சண்டை வாக்குவாதம் பேசிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் பயண கலைப்பால சோர்வா இருக்காங்க, ஒரு சில பேர் பானங்களா இருந்துகிட்டு தன்னுடைய போனை ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய ஒரு அமைதியான மனிதர் உட்கார்ந்து இருக்காரு, அனைத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. அவரு பழுப்பு நிற கருப்பு நிற உடையில உட்கார்ந்து இருக்காரு. அவருடைய காலணிகள் சுத்தமா இருக்கு. அதே நேரத்துல பாலிசி அவன் பளபளப்பா இருக்கு. அவருடைய பை சிறியதா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவருடைய முகம் அமைதியா இருக்கு. அவர் எதுவுமே சொல்லல, அமைதியா இருக்காரு. அவரு முதல் வகுப்பு டிக்கெட்டை அவர் வச்சிருக்காரு. ஒரு சில பேரு அவரை ஒரு முறை பாக்குறாங்க, பிறகு இரண்டாம் முறையும் பாக்குறாங்க. முதல் வகுப்பு ஓய்வு வரையில இவருக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஏற இறங்க பாக்குறாங்க. ஒரு கருப்பின மனிதர் எளிமையா உடனஞ்சிருக்காரு. அவர் ஒரு தொழிலதிபர் போல தெரியல, அதே போல பணக்காரர் போலயும் தெரியல. கையில மடிக்கணியோ கை கடிகாரமோ பையோ எதுவுமே இல்ல. ஆனா அவரும் எல்லோரையும் போல அமைதியா அந்த விமான ஓய்வறையில அமர்ந்திருக்காரு. அப்பதான் முதல் பயணிகளே எல்லோரும் 4வது வாயிலுக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு வந்த போது அவர் எழுந்து வரிசையில் நிக்கிறாரு. வாசல்ல இருந்த விமான பெண் உதட்டு சாயம் பூசி தங்க நிற முடிய நல்லா கட்டிட்டு அழகா நிக்கிறாங்க. அவர் மெல்லிதா அழகா இருக்காரு. அவர் பெயரு கிளாரா. அவரு தனக்கு முன்னால் இருக்கிற அந்த மனிதரை பார்த்து பிரகாசமா சிரிக்கிறாரு. நல்ல டிசைன் உடையில இருந்த ஒரு வெள்ளைக்காரரு. அந்த வெள்ளைக்கார பெண் அவருடைய டிக்கெட்டை ஸ்கேன் செஞ்சு வரவேற்கேன் சார் அப்படின்னு அவள் வசீகரத்தோடு அவ சொல்றா. அதுக்கு பிறகு அந்த அமைதியான ஆள் வரான். அவனுடைய இருண்ட முகத்தை பாக்குறா. பிறகு அவனுடைய எளிய உடைய பாக்குறா. அதுக்கு பிறகு அவருடைய புன்னகை மறைஞ்சு போகுது. மன்னிக்கவும் ஐயா அப்படின்னு அவள் தன் கையால தடுக்கிறா. இந்த பாதை முதல் வகுப்புக்கானது அப்படின்னு அவள் சொல்றா. ஆனா அவனும் அவனுடைய டிக்கெட்டை நீட்டுறான். இப்பதான் அவளுடைய முகம் இறுகி போகுது. 2A அப்படின்னு அதுல இருக்கு. இது தவறா இருக்கணும், ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு முன்முணுக்கிறா. அவனை மேலும் பாக்குறா. அது அவநம்பிக்கையால நிறைஞ்சிருக்கு. அவ மேலும் சொல்றா, ஐயா இந்த நிலம்ல உங்களுக்கு இந்த விமானம் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. நீங்க இங்க உட்கார முடியாதுன்னு சொல்றா. அருகில் உள்ள எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. மன்னிக்கவும் அப்படின்னு அவர் அமைதியா கேட்கிறாரு. கிளாரோட குரல்ல சத்தம் அதிகரிக்குது. நான் சொன்னல இந்த விமானம் உங்கள் நிறமுடையருக்கு இல்ல அப்படின்னு சொன்னல அப்படின்னு அவ வேகமா சொல்றா. மேலும் நீங்க தவறுதலா எக்கனாமிக் டிக்கெட்டை முன்பதிவு செஞ்சிருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றா. யாராவது உங்க கார்டை உபயோகிச்சிருக்கலாம், இந்த கார்டு உன்னோட கிடையாது, இந்த கார்டை கொடுத்துட்டு நீங்க எக்கனாமிக் போங்க அப்படின்னு அவ சொல்றா. அதே நேரம் வரிசையில் நின்றிருந்த அவருக்கு பின்னால் இருந்த ஒரு பெண்ணு மூச்சு திணறி அவர் நின்று இருக்காரு. அவர் முகத்தை சுளிக்கிறாரு. தொலைபேசிகள்லாம் ஒலிக்க தொடங்குது. அதே நேரத்துல கிளாரா விடுற மாதிரி இல்ல. ஒவ்வொரு பயணிகளும் பதிவு செய்ய தொடங்குறாங்க. உங்க பணத்தை நாங்க திருப்பி தந்துருவோம் அப்படின்னு சொல்றா. அவளும் தன்னுடைய சீரிடர் உள்ள மண்ணை துடைப்பது போல கையாசிக்கிறா. மேலும் இப்ப தயவு செய்து ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னும் அவர் ஒதுங்குறா. நீங்க இன்னும் லைன்ல நிக்கிறீங்க, மத்த பயணிகளுக்கும் இடையூறா இருக்கீங்க அப்படின்னும் அவன் கையாசிக்கிறா. அவனும் அவளை அமைதியா பாக்குறான். அவன் கண்கள்ல ஒரு கனிவு தெரியுது. நான் முதல் வகுப்பு டிக்கெட் வாங்கினேன், அது என்னுடைய இருக்க 2A அப்படின்னும் அவன் அமைதியா சொல்றான். அவ ஏளனம் செய்யறா. இந்த விமானத்தோட பெயரை கூட உன்னால உச்சரிக்க முடியாது, நீங்க முதல் வகுப்புல அமர விரும்புறீங்களா அப்படின்னு அவ கேட்கிறா. கூட்டம் அமைதியற்றதா மாறுது. அங்க பக்கத்துல உள்ள லைன்ல இருந்தவங்க எல்லாமே அமைதியற்றவரா மாறுறாங்க. கண்ணாடி அறிந்த ஒரு இளைஞன், ஒரு உதவியாளர் அங்க நெருங்கி வராரு. எல்லாம் சரியா இருக்கிறதா அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. அது கிளாரா, இந்த ஆளு போலி டிக்கெட்டோட வலுக்கட்டாயமா முதல் வகுப்புல நுழைகிறாரு அப்படின்னு அவர் சொல்றா. ஜூனியர் உதவியாளரும் டிக்கெட் எடுத்து அவர் கையில் உள்ள கருவி மூலம் ஸ்கேன் செய்யறாரு. பச்சை நிற லைட்டு எரியுது. அவருடைய டிக்கெட் சரிதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது செல்லுபடியாகும் அப்படின்னு அவர் அமைதியா சொல்றாரு. கிளாரோட முகம் கோபத்தால சிவக்குது. அது ஒரு பொருட்டல்ல, அவரை பாருங்க அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு. அவர் உண்மையிலேயே 2Aல இருக்கக்கூடிய ஆளா அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 5 அல்லது 6 பேரு இந்த நிகழ்வு எல்லாமே தன்னுடைய செல்போன்ல படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தையோட ஒரு தாயம் கடன் செல்ல அனுமதிக்க வேண்டுகோள் இருக்கிறாங்க. மேலும் அந்த அமைதியான இளைஞன் அவன் கிளாரா பக்கம் திரும்புறான். நான் எங்க நாடகம் நடிக்க வரல, நான் என்னுடைய இருக்கையில அமர விரும்புறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதே நேரம் ஜூனியர் உதவியாளர் கவலையோடு காணப்படுறாரு. கிளாரா, இதற்காக நீ உன் வேலையை இழக்க விரும்புறியா? அவளும் பதறி போய் அமைதியோட பெருமூச்சு விட்டுட்டு அவன் முன்னேறி போறா. நான் இப்போது என்னுடைய இருக்கையில் அமரும் அப்படின்னும் அந்த மனிதர் சொல்றாரு. கிளாராவும் உறைந்து போய் நிக்கிறா. அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவளுடைய அதிகாரம் பயணிகளுக்கு முன்னாடி நழுவி போயிட்டு இருந்தது. அதாவது செல்லாததா இருக்கு. கடைசியில அவ ஒதுங்கி செல்றா. அதே நேரத்துல அவ சீரினா, நான் உன்னை எச்சரிச்சிருக்கிறேன் அப்படின்றத மறந்துடாத அப்படின்னும் அவ சொல்றா. நீங்க இந்த இருக்கையில எவ்வளவு நேரம் இருப்பீங்கன்னு பாப்போம் அப்படின்னும் அவ சொல்றா. அவரும் அமைதியா உள்ளே செல்றாரு.
பயணிகளும் வெறிச்சு பாக்குறாங்க. சிலர் ஆதரவாகவும் சிலர் குழப்பமாகவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கேபினும் அமைதியாகவும் குளிராகவும் இருக்கு. அந்த சீட்டு ரொம்ப அழகா இருக்கு. அதே நேரத்துல நல்ல மனமும் வீசுது. 2A சீட்டும் ஜன்னல் ஓரத்துல இருக்குது. இப்ப தன்னுடைய தோல் பைய மேல உள்ள பெட்டியில வந்து வச்சுட்டு அமைதியா அவர் உட்கார்றாரு. மேலும் உட்கார்ந்துட்டு தன்னுடைய சட்டப்பையில இருந்து ஒரு நோட்டையும் பேனாவையும் அவர் எடுக்கிறாரு. எழுதவும் தொடங்குறாரு. ஒரு வார்த்தை இல்ல, ஒரு முகசொலிக்கல, ஒரு பெருமூச்சு கூட இல்ல. அவருக்கு பின்னால கிளாரா அறைக்குள்ள நுழைகிறாரு. அவர் சிறிது நேரம் அவனை பார்த்தா. பிறகு அவனை புறக்கணித்துட்டு மற்ற பயணிகளுக்கு குளிர்பானங்களை கொடுக்கிறா, பரிமாற திரும்புறா. 3 வரிசைகளை தள்ளி பிரெஞ்சு தலைமை அதிகாரி ஒருத்தர் அமர்ந்திருக்காரு. அவருக்கு பரிமாறுறா. அவர் பேரு பிரான்சுவா டெலிகோர். அவரும் தன்னுடைய இருக்கையை சரி செஞ்சுட்டு தன்னுடைய இருக்கையில சாஞ்சிருக்காரு. அவரும் அந்த கரிமையான நிறமுள்ள அந்த மனிதரை சிறிது நேரம் பாக்குறாரு. ஆனா எதுவும் பேசல. மேலிருந்து ஒரு மென்மையான மணி ஓசை கேக்குது. அந்த ஓசை, பெண்களே நாம் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒளிவருது. தயவு செய்து உங்க இருக்கையில பெல்ட் கட்டுங்க அப்படின்னு அந்த பணிப்பெண்களுக்கு உத்தரவு வருது. அந்த மனிதரும் தனது நோட்டு புத்தகத்தை மூடிட்டு ஜன்னலுக்கு வெளியே பார்க்கறான். என்ஜின்களும் உயிர் பெற்று புறப்படுது. இப்ப மேகங்களுக்கு மேல கீழே உள்ள உலகம் மறைஞ்சிருச்சு. ஆனா அந்த விமானத்துக்குள்ள ஒரு புயல் தொடங்கி இருந்தது. பிரெஞ்சு தலைமை நிர்வாக அதிகாரி மூட்டத்தனமான அந்த விமான பணிப்பெண்ணை அமைதியை பார்த்துட்டு இருக்காரு. விமானம் மேகங்களுக்கு இடையே மேல மேல உயர்ந்துகிட்டே போச்சு. முதல் வகுப்பு கேபினுக்குள்ள மேற்பரப்புல அமைதியான மனநிலை ஏற்படுது. ஆனா அதன் கீழே பதட்டமா இருக்கு. 2A இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த அமைதியான மனிதர் சீட் பெல்ட்டை கட்டி கொண்டு அமர்ந்திருக்காரு. அவரு எந்த ஒரு ஷாம்பைனும் கேட்கல, காலை நீட்டு கொண்டு உட்காரல. ஆழ்ந்த சிந்தனைமிக்க கண்களோடு ஜன்னலுக்கு வெளியே விரிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவரும் பல விஷயங்களை பார்த்த ஒரு போல் தோற்றமளிக்கிறாரு. அனைத்தையும் இதயத்துல சுமந்து செல்றாரு. விமான பணிப்பெண் கிளாரா கேபினுக்குள்ள சுற்றி வந்து பானங்கள் மற்றும் சிற்றுண்டியை வழங்குறாரு. அவருடைய முகம் அவனை தவிர மற்றவர்கள் அனைவருக்கும் சந்தோஷமா தரா. மேலும் அவன் 2A சீட்டுக்கு அருகில வரும்போது அவள் ஒரு நிறுத்தம் செய்யறா. அவள் தன்னுடைய அந்த வண்டியை நிறுத்துறா. அங்குள்ள பெண் பயணி, அதாவது பிரெஞ்சு பயணி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவரிடம் கனிவோடு அன்பா பேசுறாரு. அவருக்கு தேவையானதை கொடுத்துட்டு இப்ப 2A பக்கம் திரும்புறாரு. 2Aவில் உள்ள மனிதனை நோக்கி கூர்மையா திரும்புறாரு. நீ என்ன குடிக்க விரும்புகிறாய் என கேட்கிறா. தயவு செய்து தண்ணீர் மட்டும் கொடுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. அவளும் கண்களை சுருட்டி சுத்தி பாக்குறா. எங்கள்கிட்ட பல விதமா இருக்கு, அதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்படின்னும் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுங்க அப்படின்னும் அவர் சொல்றா. அவரும் இல்ல எனக்கு தண்ணீர் மட்டும் போதும் அப்படின்னும் அவர் பதிலளிக்கிறாரு. அவளுக்கு தண்ணீரும் கொடுக்குறா. மற்றவர்கள் வச்சது போல அமைதியா வைக்காம பாட்டில் எடுத்து மேசையில போடுறா. கிளாஸையும் மேசையில போடுறா. அது ரெண்டுமே கீழே விழுந்துருது. அவனும் அதை எடுத்து சரி செஞ்சு கொஞ்சம் குடிக்கிறான். இது அனைத்துமே அந்த பிரான்சுவா பார்த்துட்டே இருந்தாரு, கவனிச்சிட்டு இருக்காரு. அவனும் முகம் சொல்லிக்கிறான். கிளாரா இந்த மனித நடத்திய விதம் அவருக்கு பிடிக்கல. பிரான்சுவாவும் தொழில திமிர் பிடித்தவர்களை நிறைய பேரை சிந்திச்சிருக்காரு. ஆனா இது பெருமை இல்ல, ஆனா அமைதியான பாடமாக இருக்கு. இப்ப அந்த 2A கருப்பு மனிதர் பாக்குறாரு, இப்படி நினைக்கிறாரு. அந்த மனிதரும் விமானத்துல ஏறியதுல இருந்து 10 வார்த்தைகளுக்கு மேல பேசல. அவரோட ஏதோ அரச குணம் இருந்தது. அவரு அதை கவனிச்சுட்டே இருக்காரு. கிளாராவும் மீண்டும் வந்தா சூடான காப்பிகளை நீட்டுறா. ஆனா 2A இருக்கைய முற்றிலும் தவிர்க்கிறா. அந்த நபர் புகார் செய்யல. ஆனா அங்க உள்ள பயணிகள் அனைவருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. 2Bல இருந்த பெண் இதை கவனிக்கிறாரு. அனைவரும் செல்போன்ல படம் எடுக்கிறாங்க. அவள் ஏன் அவனை புறக்கணிக்கிறா, அவன் அப்படி என்ன தவறு செஞ்சான் அப்படின்னும் அவன் நினைச்சிட்டு இருக்கா. அவன் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தலையே அப்படின்னு கிசுக்கிறா. அதே போல 90ல இருந்த ஒருத்தர் தனது மனைவியிடம் ஒருவேளை அவர் இங்க இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதற்கிடையே தான் எக்கனாமிக் கேபின்ல இருந்த பல குழந்தைகள் பல பேர் சிரிக்கிறாங்க, அழுகுறாங்க. விமானம் லேசான கொந்தளிப்போடு ஆடுது. முதல் வகுப்புல ஏதோ நடக்க இருக்கிறது. டிக்கெட் முன்பு ஸ்கேன் செய்த அதே உதவியாளர் அங்க வர்றாரு. கேபின் முன்புறத்துல கிளாராவை அணுகுறாரு. நான் உன்னிடம் பேசட்டுமா அப்படின்னு அவன் கேட்கறான். அது கிளாராவோ அவ பெருமூச்சு விட்டு இப்போது என்ன அவனும் அருகில வந்து சாயிறான். அந்த மனிதனை அவன் கண்ணுக்கு தெரியாதவன போல நடத்துறத நிறுத்துவோம் அப்படின்னும் மக்கள் கவனிக்கிறாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. எல்லாருமே செல்போன்ல படம் எடுக்கிறாங்க அப்படின்னும் அவன் சொல்றான். கிளாராவும் பதறி போறா. அவர்கள் படம் எடுக்கட்டும், உலகம் முழுவதும் பார்க்கட்டும், அந்த இருக்க அவனை போன்றவர்கள் சொந்தமானது அல்ல அப்படின்னும் அவர் சொல்றா. அவன் அந்த சீட்டை வாங்கினான், அவன் இங்கே சேர்ந்தவன் இல்லை அப்படின்னும் அவர் சொல்றா. ஜூனியர் உதவியாளரும் அமைதியா பாக்குறாரு. மேலும் நீ ஒரு கோட்டை தாண்டுகிறாய் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது கிளாராவோ இல்ல அவன் ஒரு கோட்டை தாண்டி விட்டான் அப்படின்னும் கிளாரா சொல்றா. கடுமையா கிசுக்கிறா. அவனை போன்றவங்க தங்களுடைய இடத்தை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னும் அவர் சொல்றா. அவர்கள் ராஜாக்கள் போல நடந்து கொள்ள விரும்புகிறார்கள் அப்படின்னும் அவர் சொல்றா. அவர்களுக்கு சொந்தமில்லாத இடங்கள்ல உட்கார விரும்புறாங்க அப்படின்னும் அவர் சொல்றா. அவங்க இந்த அவமானங்களை அழுத்தத்தை எதிர்கொள்ளட்டும் அப்படின்னும் அவர் சொல்றா. திடீர்னு விமானமும் அதிகமா குலுங்குது. ஒரு கூர்மையான புயலால
அங்க விமானம் சிக்குது. அப்பதான் அனைத்து விமான பணிகளும் அங்க உள்ள கம்பிகளை பிடிச்சிட்டு அமர்ந்திருக்காங்க. அவளும் முதல் வகுப்பு கேபினை நோக்கி நகர்றா. பெண்களே, தாய்மார்களே அப்படின்னு கேப்டன் பேச்சு மேல ஒளிபரப்புது. நாங்க சிறிய புயலை கடந்து செல்றோம், அதனால எல்லோருமே பாதுகாப்பா இருங்க அப்படின்னு அங்க எச்சரிக்கை வருது. தயவு செய்து உட்கார்ந்தே இருங்க, உங்க பெல்ட்டை எக்காரம் கொண்டும் ஓபன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. கிளாராவும் பெல்ட்டுகளை சரி பார்த்து கொண்டு அவன் நடந்து போயிட்டே இருக்கிறா. அதே சமயம் மீண்டும் 2A இருக்கை அவ அடைஞ்சதும் நிக்கிறா. நீ இறுக்கமா குக்கி கட்டுவது நல்லது அப்படின்னும் லேசான புன்னகையோடு சொல்றா. மேலும் நீங்க உங்க இருக்கையில இருந்து பறந்து போறத நான் விரும்பல அப்படின்னும் அவ சொல்றா. அந்த மனிதரும் அவளை பார்த்து அமைதியா இப்படி பதிலளிக்கிறாரு. நினைவூட்டலுக்கு நன்றி அப்படின்னு அவர் சொல்றாரு. அவள் முகம் கடினமாகி அவ அங்கிருந்து நகர்றா. கொந்தளிப்பு நீங்கி அமைதி திரும்பிய போது மதிய உணவு பரிமாறப்படுது. முதல் வகுப்பு பணிகள் முன்னாடி ஆடம்பரமான தட்டுகள் எல்லாமே அடுக்கி வைக்கப்படுது. கிளாராவும் அந்த மனிதன் முன்னால ஒரு தட்டு போடுறா. இது உங்க தரத்தை பூர்த்தி செய்யும் அப்படின்னும் நான் நம்புறேன் அப்படின்னும் அவ சொல்றா. அவன் தட்டை பார்த்ததும் தலையசைக்கிறான் நன்றி அப்படின்னு. பிரான்சுவாவும் போதுமான அளவு இதை பார்த்துட்டே இருந்திருக்காரு. அவரும் கிளாராவை நோக்கி சாய்ந்து அமைதியா மன்னிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் அந்த மனிதரை இவ்வளவு அவமரியாதையோடு நடத்துறீங்க அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. கிளாராவின் முகம் சிவந்து, ஐயா நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றா. ஆனாலும் பிரான்சிஸ் பின்வாங்கல. அவர் சொல்றாரு, நான் இது என்னுடைய தொழில், பணம் செலுத்தி வர பயணிய அவமதிப்பதை பார்க்கறதுக்கு அல்ல அப்படின்னும் அவர் சொல்றாரு. மற்ற பயணிகளும் தலையசிக்கிறாங்க. கேபினோட பின்புறத்துல இருந்து ஒருத்தர் ஒரு முறை கை தட்டுறாரு. கிளாராவும் திருப்பிட்டு திடீர்னு சிங்கம் போல அவ உள்ளே செல்றா. அவனை பாதுகாக்க அவர்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னும் அவன் முன்னுட்டே போறா. அவன் யாருன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தனக்குள்ளே கிசுகிசுக்கிறா. ஆனா 2A இருக்கல அந்த அமைதியான மனிதர் கண்களை மூடிக்கொண்டே மெதுவா சுவாசிக்கிறாரு. அவர் வானத்திலும் தரையிலையும் புயல்களுக்கு பழகிட்டாரு. ஆனா இந்த புயல் வேறு எடையை கொண்டிருந்தது, வேறு மாதிரியா இருந்தது. அதுதான் கிளாராவின் புயல். இது வெறும் நிறம் பற்றியது மட்டும் இல்ல, இது கண்ணியத்தை பற்றியது, சோதிக்கப்படும் அமைதியை பற்றியது. அந்த மனிதரும் அவர் தனது கோட் பாக்கெட்ல இருந்து கைய விடுறாரு. உள்ற தனது நாட்டு சின்னமான கொடி இருக்குது. அது அமைதியா திரும்ப உள்ள வைக்கிறாரு. இந்த அதை அவன் அணியில, அது அவனுடைய இதயத்துல இருந்தது. திடீர்னு இன்டர்காம்ல ஒரு அழைப்பு வருது. கேபின் குழுவினர் வருகைக்கு தயாராருங்க, தரையருங்க, 30 நிமிடங்களே இருக்கு அப்படின்னு அந்த அழைப்பு சொல்லுது. பயணிகள் நேரா அமர்ந்திருக்காங்க. தட்டுகள் சுத்தம் செய்யப்படுது, பைகள் ஜிப் செய்யப்படுது. ஆனா பதட்டம் காட்டுல மிதந்து இருந்தது. முக்கியமா கிளாரா இறங்குறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு முறை முதல் வகுப்பு நோக்கி திரும்புறா. அவ 2A சீட்டுக்கு அருகில் நின்றுட்டு கைகளை கட்டி கொண்டு அவனை பார்த்து கொண்டிருந்தா. அடுத்த முறை நீங்க சரியான கேபினை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னும் அவ சொல்றா. அவள் இத ரொம்ப கூலா சொல்றா. புறப்படுவதற்கு முன்னாடி நாங்க உங்களை வெளியே தூக்கி எறியாதது உங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னும் அவ சொல்றா. அவன் மேலே பாக்குறான். அவன் குரல் நிலையா இருக்கு. சில நேரங்கள்ல நாம் தேர்ந்தெடுக்கும் இடம் பணத்தை பற்றியது மட்டுமல்ல, நாம் எதை பிரதிநிதிப்படுத்துறோம் என்பதை பற்றி தான். நான் இந்த இருக்கையை தொடர்ந்து தேர்ந்தெடுப்பேன், ஆனா வசதிக்காக அல்ல, என்ன மாற வேண்டும் என்பதற்காக. அவன் சொன்ன வார்த்தை கிளாராவின் காதுகள்ல எதிரொலிக்குது. அவள் அதை முழுமையா புரிஞ்சுக்கல. ஆனா அவரு ஏதோ நம்ம குத்தி காட்டாருன்றது மட்டும் அவளுக்கு புரியுது. விமானம் கீழே இறங்க தொடங்குது. மேகங்கள் பிரியுது, விளக்குகள் எரியுது. இப்ப பயணிகள் வெளியேற தயாரா இருக்காங்க. 2A சீட்ல இருந்தவர் தனது சிறிய பையை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்து நின்று தனது முறைக்காக காத்திருக்காரு. சக்கரங்களும் ஓடுபாயை தொடும்போது அந்த அமைதியான மனிதர் ஒரு பயணியாக மட்டுமல்லாம விமானத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதராகவும் வெளியே வருவர் என்பது கிளாரா மற்றும் பிரான்ஸ்கோயிஸ் மற்றும் அந்த அங்குள்ள பயணிகளுக்கு கூட இது தெரியாது. விமானத்தின் சக்கரங்களும் மென்மையான துள்ளலோடு கீழே தொடுது. கேபினுக்குள்ள இருந்த அந்த விளக்குகளும் எரியுது. ஸ்பீக்கர் வழியா ஒரு குரல் வந்தது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், விமானம் முழுமையா நிற்கும் வரை தயவுசெய்து அமருங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. பயணிகள் அனைவரும் லேசா கை தட்டுறாங்க. சில பேர் விமானம் முடிவெட்டுறதுல மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனா முதல் வகுப்புல எல்லா கண்களும் இன்னும் ஒரே ஒரு மனிதன் மீது இருக்கு. அவமானப்படுத்தப்பட்ட இருக்கை 2A. அவமானப்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தவறாக நடத்தப்பட்ட பிறகும் அந்த மனிதர், அந்த அமைதியான ஆப்பிரிக்க மனிதர் விமானம் முழுவதும் எதுவும் சொல்லல. அசை மறுக்கும் மலையை போல அமைதியாக அமர்ந்திருக்காரு. தலைமை விமான பணிப்பெண் கிளாரா அவருடன் வேலை செய்து முடிக்கல. மக்கள் தங்கள் பெல்ட்டுகள் எல்லாம் அவுத்து தங்களுடைய பைகளை எடுக்க தொடங்குறாங்க. கிளாரா மீண்டும் அவரிடம் நடந்து செல்றாரு. அவருடைய குரல் தாழ்வா இருந்தது, ஆனா விஷத்தால நிறைஞ்சிருந்தது. இந்த விமானத்துல ஒருபோதும் நுழையாம இருந்திருக்க வேண்டும் அப்படின்னும் நான் விரும்புறேன் அப்படின்னும் அவ கடுமையா சொல்றா. அவன் மெதுவாக நிமிந்து பாக்குறான், ஆனா எதுவும் பேசல. வேற யாருக்கும் கேட்காதபடி அவருடைய அருகில் சாயிரா. ஒரு மாசம் முழுக்க குளிக்காத ஒருத்தர் மாதிரி நாடுறீங்க அப்படின்னும் நாத்தம் அடிக்குது அப்படின்னும் என்று கொடூரமான புன்னகையோடு அவள் கிசுகிசுக்கிறா. முதல் வகுப்புல நீ அமர்ந்தா சுத்தம் செய்ய முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னும் அவ கேட்கிறா. அது இந்த கேபினியை நாட்டம் அடிக்க வைக்குது அப்படின்னும் அவ சொல்றா. அவன் ஒரு முறை கண் சிமிட்டுறான், ஆனா அவரு எதுவும் சொல்லல. ஆனா அவன் கண்கள் ஆழமாகவும் அமைதியான வலிமையால நிறைஞ்சதாகவும் அமைதியான சக்தியோடு
அவளை சந்திக்குது. 2B இருக்கையில இருந்த அந்த வயதான பிரெஞ்சு பெண்மணி கிளாரா சாய்ந்து கிடப்பதை பாக்குறா. அவளால எல்லாத்தையும் கேட்க முடியல. ஆனா கிளாராவின் முகத்துல அந்த பார்வையே எல்லாத்தையும் சொல்லுது. போதும் அப்படின்னு அவ உறுதியா சொல்றா. கிளாரா அவளை நோக்கி இதை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்றா. மேலும் அந்த பிரெஞ்சு பெண் சொல்றா, நீ கட்டுப்பட்ட மீறிட்டே இருக்க, நீ ரொம்ப ரொம்ப போயிட்டே இருக்கிற. அதுக்கு கிளாராவோ பத்திரமா சிரிக்கிறாரு. அவன் இங்க இருக்கான்னு நினைக்கிறியா, அவனை பாரு அப்படின்னு அவன் சொல்றாங்க. அப்பதான் பிரெஞ்சு தலைமை நிர்வாக அதிகாரி பிராங்கோயிஸ் மெதுவா எழுந்து நிக்கிறாரு. அந்த இளைஞனோ ரொம்ப நேரம் மௌனமா இருந்தான். மேல அந்த அதிகாரி சொல்றாரு, கிளாரா நீ உன்னையே சங்கடப்படுத்திக்கிட்டியே, இந்த விமான நிறுவனத்தையே சங்கடப்படுத்திட்டியே, எங்க எல்லோரையும் சங்கடப்படுத்திட்டியே அப்படின்னு அந்த தலைமை அதிகாரி சொல்றாரு. மேலும் அவர் சொல்றாரு, அவன் எந்த தவறும் செய்யல, இந்த இருக்கைக்கு அவர் பணம் கொடுத்திருக்காரு, கனிவோடு நடந்து கொண்டாரு, உன்னால புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு கண்ணியத்தையும் காட்டினாரு. அவன் யாருன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு புரியுது, அவன் ரொம்ப மதிப்புள்ள மனுஷன். இது சொன்னதும் கிளாரோடைய முகம் கோபத்தாலும் வெக்கத்தாலும் நிறைஞ்சிருக்கு. நான் சரின்னு நினைச்சத நான் செஞ்சேன் அப்படின்னும் அவ சொல்றா. எங்களுக்கு இங்க ஒரு தரநிலை இருக்கு, அதுபடிதான் நாங்க செயல்பட்டோம் அப்படின்னும் அவ சொல்றா. மேலும் அவரு கூர்மையா சொல்றாரு, உங்களுக்கு பாரபட்சம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் இப்போதைக்கு நீ இந்த அளவுக்கு இருக்கிற அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்போதைக்கு மற்ற பயணிகள் அனைவரும் முதல் வகுப்பு கூடியிருக்காங்க. வாக்குவாதத்தோட சில பகுதிகளையும் கேட்டு இருக்கிறாங்க. அவர் அனைவருமே ஆரம்பம் முதல் இறுதி வரை நடப்பது என்ன அப்படின்றத பார்த்து இருக்கிறவங்க. பல பேர் இன்னும் வீடியோவில் அதை எல்லாத்தையுமே பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. கேபின் கதவும் திறக்குது. இப்ப வெளியிலிருந்து மென்மையான காத்து விமானத்துக்குள்ள போறது. விமான ஊழியர்களும் கீழே படிகளும் காத்திருக்காங்க. ஆனா தரையில ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சுது. தாழ்த்தலையில விமானத்தின் அருகில ஒரு மிகப்பெரிய ஒரு கார் ஒண்ணு நின்று இருக்கு. அதுவும் முழுவதும் கருப்பு கண்ணாடி நிரம்பிய அந்த காரு, ஒரு கருப்பு காரு. அது மட்டும் இல்லாம பல பேரு சீருடை வீரர்கள் அணிஞ்சிருக்காங்க. ஸ்பெஷலா 5 சீருடை வீரர்கள் காத்து நிக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, படிகளுக்கிடையே நீண்ட சிவப்பு கம்பளமும் விரிக்கப்பட்டிருக்கு. பயணிகளும் ஜன்னல் நோக்கி சாயறாங்க. இந்த விமானத்துல யாராவது பிரபலம் இருக்காங்களா அப்படின்னு எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஒருவேளை அரசு குடும்பத்துல யாராவது இங்க இருக்கலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. எல்லாரும் குழப்பம் அடைகிறாங்க. எங்களுக்கு எந்த விஐப்பும் இருக்கிறதா எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் வரல அப்படின்னும் அந்த விமான பணியாளர்களும் சொல்றாங்க. பின்ன ஏன் வித்தியாசமா தெரியுது அப்படின்னு அந்த விமான பணியாளர்கள் பாக்குறாங்க. இப்பதான் அந்த விஐபியோட டிக்கெட்டை அறிவிக்கிறாங்க. இப்ப அந்த டிக்கெட்டை ஸ்கேன் செஞ்சு பாக்குறாங்க. ஸ்கேன் செஞ்ச பிறகு அதை நேரா கிளாராவிடம் எடுத்து செல்றாங்க. அவர் பட்டமா தெரியாரு. கிளாராவிடம் அவர் தனது தொலைபேசியை நீட்டுறாரு. நீங்க இது பார்க்க வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அவரும் அந்த திரையை பாக்குறாரு. அது ஒரு புகைப்படம். அவன் முகம் அதிர்ந்து போகுது. அது வேற யாரும் இல்ல, 2A இருக்கையில இருந்தவர் தான். அவரு ராணுவ சீருடை அணிஞ்சிருக்காரு. ஆயிரக்கணக்கான மக்கள் அனைவருமே வணக்கம் செலுத்துறாங்க. புகைப்படத்தின் கீழே உள்ள தலைப்பு பிரசிடென்ட் இப்ராஹிம் ட்ரேர் அப்படின்னு அதுல பேர் இருக்கு. பிகினா பாசோவின் ஜனாதிபதி அப்படின்னு அதுல எழுதிருக்கு. கிளாராவோட கைகள் நடுங்க தொடங்குது. அவன் விரைவா மேல பாக்குறா. இப்போது அந்த மனிதர் நின்று கொண்டிருக்காரு. தனது பைய மெதுவா தூக்கி கொண்டிருக்காரு. இல்ல இருக்க முடியாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே அவ புலம்புறா, கிசுகிசுக்கிறா. மிகப்பெரிய தப்பு செஞ்சிட்டமே அப்படின்னு அவ பதறா. இப்பதான் அவனும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம வெளியேற இடத்தை நோக்கி நடக்கிறான். பொறு கிளாரா அழைக்கிறாரு. அவள் குரல் திடீர்னு மென்மையா இருக்குது. ஐயா என அவ கூப்பிடுறா. அவன் அப்படி நிறுத்திவிட்டு திரும்புறான். அவளுடைய உதடுகள் நடுங்குது. அவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. நான் அப்படி சொல்ல விரும்பல அப்படின்னும் அவன் சொல்றான். பிரசிடென்ட் இப்ராஹிம் ட்ரேர் அவளை பாக்குறாரு. அவரது கண்கள்ல வெறுப்பு இல்ல, பழிவாங்க எண்ணம் இல்ல, அமைதியான உண்மை மட்டுமே அவருக்கு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்குமா என்று அவரு மெதுவா கேட்கிறாரு. கிளாரா வாயை திறக்கிறாரு. ஆனா அவருக்கு வார்த்தைகள் எதுவும் வரல. மரியாதை என்பது சக்தி வாய்ந்தவர்கள் மட்டும் கிடைக்கிறது அல்ல அப்படின்னும் அவர் சொல்றாரு. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடமை. பின்னர் அவர் திரும்பி விமானத்தை விட்டு வெளியேறாரு. வெளியே சூரியன் பிரகாசமா இருக்கு. வீரர்கள் கூர்மையாக வணக்கம் செலுத்துறாங்க. ஒருவர் கார் கதவை திறக்கிறாரு. ஆனா ஜனாதிபதி உடனடியாக உள்ளே போகல. அவர் திரும்பி விமானத்தை பாக்குறாரு. உள்ளே பயணிகள் ஜன்னல் வழியா பாக்குறாங்க. சிலரின் கண்கள்ல கண்ணீர், மற்றவர்கள் பக்கத்துல தலையாட்டுறாங்க. பிரான்டோயிஸ் வெளியே வந்து அவர் தாழ்ந்த குரலோடு அவர்கிட்ட பேசுறாரு. தயவு செய்து எங்களை மன்னியுங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னும் அவர் சொல்றாரு. நீங்க மிகவும் பணிவிட உங்களை சுமக்குறீங்க, இது உண்மையிலே பாராட்டத்தக்கது. ஜனாதிபதி ட்ரே மெதுவா சிரிச்சாரு. சில நேரங்கள்ல மக்களின் இதயங்கள் எவ்வளவு ஆழமா இருக்குது என்பதை பார்க்க நாம் கீழே நடக்க வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அவங்க 2 பேரும் கை குலுக்குறாங்க. கேபினுக்குள் திரும்பி கிளாரா ஒரு கல்யாண இருக்கையில அமர்ந்திருக்காரு. அவள் முகம் வெளிருது, கைகள் நடுங்குது. ஜூனியர் உதவியாளர்
அவருக்கு அருகில் நிற்கிறாரு. ஒரு ஜனாதிபதி அவமதிக்கவில்லை என்று அவர் சொல்றாரு. அவரை போலவே இருக்கும், எங்கள் அனைவரையும் நீங்க அவமதித்து விட்டீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. கேட்பனும் காக்பிட்ல இருந்து வெளில வராரு. எழுத்துப்பூர்வமான அறிக்கையை தயார் செய்ய அப்படின்னும் அவரிடம் சொல்றாரு. மேலும் விசாரிக்கப்படும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. கிளாரா தன் முகத்தை கைகளால மூடிக்கொண்டா. வெளியே கேமராக்கள் மின்னுது. சிவப்பு கமலமும் விரிக்கப்பட்டது. 2A இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த மனிதர் தனது கருப்பு கார்ல பெருமையோடு அல்ல, நோக்கத்துடன் நுழைந்தாரு. அவர் ஒரு பயணியாக பறந்தார், ஆனா ஒரு பாடமாக தரையிறங்கினாரு. இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவுது. விமானம் இறக்கப்படுவதற்கு முன்பே வீடியோக்கள் வைரலாகி விட்டது. இந்த சம்பவத்தின் வீடியோவை ஊடகங்களை வெளியிடுறாங்க. கிளாரா கத்துரா. அமைதியான மனிதன் அமைதியா அமர்ந்திருக்கிறான். பிரான்சுவா அவனை பாதுகாக்கிறான். உண்மை வெளியிருந்த தருணத்துல இணையம் தீப்பிடித்து எரியுது. மக்கள் கோபம் அடைகிறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க, ஊக்கம் அடைகிறாங்க, பலர் வெக்கப்படுறாங்க. மற்ற பயணிகள் குடியேற்றம் மற்றும் சுங்கசாவடி வழியா நடக்கும்போது ஊழியர்களும் பதட்டமா வராங்க. பாதுகாப்பு அதிகாரிகளும் நேரம் நிக்கிறாங்க. விமான ஊழியர்களும் எல்லாருமே கிசுக்கிறாங்க. கேட்டீர்களா, அவர் எங்களோட விமானத்துல பயணம் செஞ்சார் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஜனாதிபதி ட்ரேவை கிளாரா அவமதிச்சார் அப்படின்னும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதற்கிடையே தான் கிளாரா ஜெட் பாலத்துக்கு அருகே ஒரு சிறிய அலுவலகத்துல முகம் வெளியே போய் உட்கார்ந்துருக்காரு. கைகள் சூடேறி நின்று இருக்காரு. விமான மேனேஜரும் முன்னாடி கோபமா நிக்கிறாரு. நீ என்ன செஞ்ச, உனக்கு புரியுதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவரும் பதறி போறாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவளும் கிசுகிசுக்கிறா. அது வெள்ள விஷயம் என்கிறாரு. அவர் யார் என்பது முக்கியம் இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க என்பதுதான் முக்கியம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. உங்க நிறுத்தவருக்கு இந்த விமான பயணம் வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு மாசமா குளிக்காத மாதிரி நாறுது அப்படின்னு சொல்றீங்க. கீழே பாக்குறா. அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது. நான் என் வேலையை செஞ்சு கொண்டிருந்தேன் அப்படின்னும் அவ பலவீனமா அதுகிட்டே சொல்றா. அதுக்கு மேனேஜரோ நோ இல்ல, நீ உங்களுடைய பதவியை தவறா பயன்படுத்தி கொண்டிருந்தீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதற்கு முன்பு இதை நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. கிளாரா பெருமூச்சு விடுறா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்களுக்கு புகார் வரல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. இதுதான் முதல் முறை நினைக்கிறீங்களா அப்படின்னும் அவர் சொல்றாரு. அவளும் உறைஞ்சு போறா. வெளியே ஜனாதிபதி இப்ராஹிம் ட்ரேர் தனது கார்ல அமர்ந்திருக்காரு. விமான நிலைய இயக்குனரும் அவர் அருகில் வந்து வேத்து வழிந்தபடி விளக்கவும் முயற்சி செய்யறாரு. திரு ஜனாதிபதி அவர்களே, நாங்க மிகவும் வருந்துகிறோம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. நமக்கு தெரிந்திருந்தா அப்படின்னு அவர் சொன்னதும் மெதுவா கையை உயர்த்துறாரு. அதுதான் பிரச்சனை என்று அவர் கூறுறாரு. உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே நீங்க கவலைப்படுவீங்க. இயக்குனரும் அமைதியாகிட்டாரு. நான் இன்னைக்கு யாரையும் சோதிக்க பறக்கல அப்படின்னும் அவர் சொல்றாரு. நான் ஒரு எளிய மனிதனா பறந்தேன். மக்கள் என்ன உணர்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக உணர விரும்பினேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்போது எனக்கு தெரியும். அவர் ஜன்னலுக்கு வெளியே போய் விமான நிலைய கட்டடத்தை பார்க்குறாரு. அந்த பெண்ணு என்னை மட்டும் அவமானப்படுத்தல, அவர் லட்சக்கணக்கான ஆப்பிரிக்கர்களை, ஏழைகள் மற்றும் பணக்காரர்களை அவமதித்ததா அவர் சொல்றாரு. சில இதயங்கள்ல இனவெறி எவ்வளவு ஆழமா வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றத அவள் நம்ம காட்டணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. விமான நிலைய இயக்குனர் தலையாசிக்கிறாரு. அவள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாள் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ட்ரேரே எதுவும் பேசல. அவருடைய மௌனம் கோபத்தை விட சத்தமா பேசிச்சு. நிருபர் திரு ஜனாதிபதி, நீங்க குற்றச்சாட்டுகளை சுமத்தீர்களா என்று சொல்லிக்கொண்டே கூப்பிட்டு கொண்டு வேகமா சொல்றாரு. அவனும் அமைதியான கண்களால அவரை பாக்குறாரு. இல்லை என்றும் அவர் சொல்றாரு. ஒரு விஷயத்தை நான் சொல்ல யாரையும் சிறையில் அடிக்க வேண்டியதில்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு. நடந்ததை உலகம் முழுவதும் பார்த்து விட்டது, அது போதும். மேனேஜர் உள்ளே திரும்புறாரு. கிளாரா தனியா உட்கார்ந்துருக்காரு. அவளுடைய சீருடையும் இப்போது ஒரு கனமான உடை போல அவளுக்கு உணருது. அவளுடைய தொலைபேசி மீண்டும் ஒலிக்குது. நூற்றுக்கணக்கான செய்திகள் சில அந்நியர்களிடமிருந்து எங்கெங்கே இருந்து அவளுக்கு வருது. அது மட்டும் இல்லாம பழைய நண்பர்களிடமிருந்தும் நீங்க தவறான காரணத்துக்காக பிரபலமாக இருக்கீங்க அப்படின்னும், நீங்க எப்படி இப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னும், இப்படிலாம் நடந்து கொண்டீங்க அப்படின்னும் எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு துளைக்கிறாங்க. இதுக்காக நீங்க வெக்கப்படுங்க என்று நம்புகிறேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஒரு செய்தி தனிச்சு நின்றது. அது அவரது சொந்த தாயிடமிருந்து வந்த ஒரு செய்தி. நான் உன்னை இதை விட சிறப்பா வளர்த்தேன், நான் ஏமாற்றம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டா அவளுடைய தாய். அவ அந்த நேரத்துல கத்தவும் அழவும் ஓட விரும்புறா. ஆனா அவ அதை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. வாகடூரில் உள்ள ஜனாதிபதி பிரசிடென்ட் மாளிகைக்கு வெளியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. ஜனாதிபதி ட்ரே மேடையில் தோன்றி தனது ராணுவ சட்டை அணிஞ்சு தேசிய கொடியை மார்பில குத்திட்டு அவர் நிற்கிறாரு. ஊடகங்கள் கூடியிருக்கு. கேமரா விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கு. மைக்ரோஃபோன்களும் அவர் சுத்தி இருக்கு. இப்ப உலகம் முழுவதும் கேட்கும் வகையில தெளிவா பேசுறாரு. இந்த காலம் நான் ஒரு வழக்கமான பயணியாக ஒரு விமானத்துல ஏறினேன் என்று அவர் தொடங்குறாரு. எந்த பட்டத்தையும் நான் அணியல, எந்த ஒரு பரிவர்த்தனையும் எந்த ஒரு பரிவாரத்தையும் நான் அழிச்சிட்டு போல அப்படின்னும் அவர் சொல்றாரு. என் பெயரை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னும், ஆனா எனக்கு கிடைத்தது மோசமான சேவையை விட வெறுப்பு, அவமரியாதை மற்றும் அவமானம். அதிகாரம் என்பது சூட்டும் டையும் மட்டுமே அணிவது என்று நினைப்பவர்களுக்கு, தோளில் நேர்ந்தான் அந்தஸ்து தீர்மானிக்கிறது என்று நினைப்பவர்களுக்கு அவர் நேரா கேமரா பார்க்கிறாரு. எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை விட
உயர்ந்தவன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என நான் விரும்புறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. மரியாதையோட நடத்தப்படுவதற்கு நீங்க ஒரு ஜனாதிபதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு. நீங்க ஒரு நபராக மட்டுமே இருக்க வேண்டும் எனக்கு கூறாரு. சிலரு ஆமா ஆமா அப்படின்னு கத்துறாங்க. மற்றவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது. ரோவே மீண்டும் கையை உயர்த்துறாரு. நான் அவளை மன்னிக்கிறேன் அப்படின்னும் அவர் கூறுறாரு. பெருமூச்சு காற்று நிரப்புது. நான் அவளை மன்னிக்கிறேன் அப்படின்னும் மீண்டும் சொல்றாரு. நான் பலவீனமா இருப்பதால அல்ல அப்படின்னும், ஆனா நான் ஏற்கனவே பாடம் கற்பிக்கப்பட்டதால அவள் தன்னுடைய செயல்களின் விளைவுல கண்டிருக்கிறா அப்படின்னும் என்பதை கூறி அவர் முடிக்கிறாரு. நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. உண்மையான சக்தி என்பது நீங்க சுமக்கும் பட்டத்துல இல்ல, மாறாக நீங்க மற்றவர்களை மதிக்கும் மதிப்புல தான் இருக்கு. மாறாக நீங்க மற்றவர்கள் நடத்தும் விதத்தில் தான் உள்ளது. இதை கேட்டதும் பார்வையாளர்கள் அனைவருமே எழுந்து கை தட்டுறாங்க. அந்த இரவு ஆப்பிரிக்கா ஐரோப்பா முழுவதும் இந்த செய்தி தான் ஒளிபரப்பப்பட்டது. மக்கள் அதை மாணவர்களிடமும் பள்ளிக்கூடங்களிலும் பொது இடத்திலையும் அலுவலகங்களிலும் எல்லாமே இது ஒரு பாடமா எடுத்துட்டு பகிர்ந்து கொள்றாங்க. அதன் பிறகு கிளாராவோ தனது வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில பூட்டிட்டு அவன் வெளியே வராம இருக்கா. ஆனா அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கிறா. அதாவது இப்படிப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கக்கூடாது அப்படின்றத உலகம் முழுவதும் கற்பிக்க வேணும் அப்படின்னு அதுக்காகவே தன்னுடைய வேலையை உதறிவிட்டு ஆப்பிரிக்கா ஐரோப்பா நாடுகள்ல இந்த மாதிரி கருப்பு இனத்தவர்கள் ஏழ்மைகள் அப்படின்னு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம வாழணும் அப்படின்னு அவன் இன்னைக்கும் தம்ம சமூகத்துல இணைச்சு பொது வாழ்க்கையில ஈடுபட்டு வராரு. அதுக்கு பிறகு இப்ராஹிமுக்கு 13 முறை புளோரிடா லெட்டர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் நல்ல சேவை செய்யறதையும் இவர் வெளிப்படுத்திருக்காரு. இதை பாராட்டி இப்ராஹிமே நிறைய முறை அவர் தொண்டு நிறுவனத்துக்கு சென்று வந்திருக்காரு. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.